ஒருத்தர் நல்ல வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வேதாகமத்துக்குள் இருக்கிற அனைத்து காரியங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. ஒருவருடைய ரட்சிப்பிற்கு, ஒருவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, தேவ உறவுக்கு, நித்திய வாழ்விற்கு, இது போன்ற பல காரியங்களுக்கு நிறைய வேதத்தினுடைய பகுதிகள் போதுமானதாக இருக்குது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. இன்னும் நாம் வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அனைத்து காரியங்களையும் தெரிந்திருந்தால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதல்ல. அதுபோல் சிலர் பார்த்திங்கன்னா அவசியமான காரியங்களை அறிந்து அதனுடைய அடிப்படையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறத விட்டுவிட்டு இவர்கள் எப்பொழுதுமே ஆழமான காரியங்களை தேடுவாங்க. இவங்களுக்கு விளங்கும் தன்மை, எளிதாக விளங்கும் தன்மை உள்ள காரியங்களை சொன்னால் இது அவ்வளோ ஆழம் இல்லை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத மறைவாக இருக்கிற ஏதோ ஒன்றை சொல்லுகிறது போல் இருந்தால் தான் அது ஆழமான சத்தியம். அதனால இந்த ஆழமான விஷயங்களை அறிய போகிறோம் என்று சொல்லி நிறைய பேர் மறுபடியும் வெளியே வர முடியாத ஆழங்களுக்குள்ளே போயிடுறாங்க. அது ஏதோ ஒன்று அவங்கள மூழ்கடித்து விடுகிறது. நிறைய போதல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள் அப்படி சொல்லிவிட்டு அதுலேயே விசுவாசிகளை உள்ள மூழ்கடிச்சிருவாங்க, வெளியே வர முடியாது. நிறைய விஷயங்கள் விசுவாசிகள் விளங்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது உங்களுக்கு விளங்காது, இதெல்லாம் ரொம்ப ஞானம், ரொம்ப விசேஷம் பெற்றவங்களுக்கு தான் முடியும் அப்படி சொல்லி விளங்காதவைகளுக்கு பின்னால் ஒரு ஆழமான சத்தியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு தான் இந்த ஞானம் விசேஷம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆழமான சத்தியம்னு சொல்லிட்டு ஜனங்களை ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விடாமல் செஞ்சிருவாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு எளிதாக தெரிந்து கொள்ளும் தன்மையுள்ள வேத வசனங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அவைகள் தங்களுடைய ரட்சிப்பின் வாழ்விற்கும், பரிசுத்த வாழ்விற்கும், தேவநேக அறிவிற்கும், நித்திய வாழ்வு போதுமானதாக இருந்தாலும் அதையெல்லாம் கவனம் செலுத்தாதபடிக்கு, அதில் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழாதபடிக்கு, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழாதபடிக்கு, ஒரு நற்குண வாழ்க்கையை வாழாதபடிக்கு, ஒரு நல்ல நடைமுறை ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாதபடிக்கு நூதன பிரியர்களாக இருப்பாங்க. வேதாகமத்தில் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பல ஊழிய இடங்களுக்கு சென்ற பொழுது, கிரேக்க நாட்டுக்கு சென்ற பொழுது மார்ஸ் மேடைன்னு ஒரு மேடை இருக்கும். அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களா, அதை வைத்து கொண்டு வாழ்கிறதில்ல. புதுசாக யாராவது வந்தால் புதுசாக எதாவது சொல்கிறாங்களா, இதுவரை நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு மேட்டர் சொல்கிறாங்களா, அப்படி சொல்லிட்டு நூதனமான காரியங்களை கேட்குறதுலையே பிரியம். இதே மனநிலை தான் என்னுடைய அநேகருக்கு இருக்குது. உதாரணமாக வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரியங்கள், ரட்சிப்பு தொடர்பாக, நம்ம தேவனோட வாழ்வு தொடர்பாக, தேவனை அறிகிற அறிவு தொடர்பாக, பரிசுத்தம் தொடர்பாக, நீதி தொடர்பாக, கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர்பாக, சத்தியம் தொடர்பாக, நித்தியம் தொடர்பாக எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாக பின்பற்றி செல்வதில்லை. அதற்கு பதிலாக ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சின்னா, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது அங்கே ஒரு இருள் இருந்ததாமே, அது அதாவது அது அந்த பூமி முறையற்றதாக, அது எதனால், எப்படி இருள் வந்தது? இந்த ஆராய்ச்சி எதுக்கையா? ஆண்டவர் இந்த இருளுக்கு மத்தியில் ஒரு நல்ல பூமியை உருவாக்கினான்னு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த இருள் எப்படி வந்தது? அதுக்கு முன்னாடி அங்கே யார் இருந்தாங்க? இந்த ஆராய்ச்சி எதுக்கு? இதை விட உனக்கு தெரிந்த உண்மைகள் எவ்வளோ இருக்குது, அதை நீ பின்பற்றலாமே. அது மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வரவில்லை, என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாராமே தரையில். அது என்ன பிரதர், உங்களுக்கு அது எதாவது வெளிப்பட்டதா? கர்த்தரை எதாவது அறிவித்தாரா? கர்த்தரை அதை அறிவிக்க விருப்பம் இல்லாதனால தானே பைபிளே எழுதலை. அவர் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாருங்கிறத ஒரு செய்தி சொல்லப்பட்ட என்ன எழுத மேட்டர் இல்லை. ஆனால் நமக்கு என்ன, எழுதப்பட்டு தெளிவாக இருக்கிற உண்மைகளை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு இயேசுநாதர் என்ன எழுதினார்? இந்த ஆராய்ச்சி. அந்த கள்ள ஒருத்தன் சிலுவையிலிருந்து மறிச்சானே, ஆண்டவர் அவனை இன்றைக்கே பரதீசில் இருப்பான்னு சொன்னார். அவன் ஆக்சுவலாக எங்கே போயிருப்பான்? அவன் பாதாளத்தில் இருந்தானா? அவன் நரகத்துக்கு போயிட்டு இருந்தானா? எங்கே போனான்? இயேசுநாதர் 3ஆவது நாள் உயிரிழத்தில் இருந்தால் அதுவரை இவன் எங்கே போனான்? இந்த ஆராய்ச்சி எதுக்கு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஷ்யூரன்ஸ் என்னன்னு சொன்னால், நீ செத்து மறுபடியும் என்னுடைய ராஜ்யத்தில் நீ உயிரோடு இருப்பாய், பரதீசில் இருப்பாய். ஆனால் இவர்களுக்கு ஆராய்ச்சி, அவன் எங்கே போனான்? அது மட்டும் இல்லை, பாதாளம் சொல்கிறாங்களே, அது பூமிக்கு கீழே இருக்குதா, இல்லை மேலே இருக்குதா, டாப்பில் இருக்கா, இல்லை பாட்டத்தில் இருக்குதா? இந்த மாதிரியே ஆராய்ந்தார். அது பாட்டத்தில் இருந்தால் உனக்கு என்ன, இல்லை கீழே டாப்பில் இருந்தால் எனக்கு என்ன? நீ செத்து போயிட்டால், கர்த்தரோடு செத்தா பரலோகத்துக்கு போவேன், கர்த்தர் இல்லாமல் செத்தா நரகத்துக்கு போவேன், அவ்வளோதான் கதை.
சிலர் பார்த்தீங்கன்னா 666, 660 அந்த காலத்திலேருந்து எந்த காலம் பார்த்தீங்கன்னா, இது 666, அது 666 இருக்கும். இதையே ஆராய்ச்சி பண்ணி உண்மையாக வாழ்க்கையை மாற்றுகிற சக்திகள் முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். வேதாகமத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியலை. அதை குறித்து புரியும்படியான தகவலும் பைபிளில் இல்லை. நாம் அதுக்கு உள்ளே போய்கிட்டு ஆராய்ந்து பார்த்தா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் பார்த்தா கூட சிலர் பார்த்தீங்கன்னா சொப்பனங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லுவாங்களே, சரியான காமெடியாக இருக்கும். இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறாங்களே, அவங்க இப்போ பண்ணுற அந்த விளக்கத்தை கேட்டிங்கன்னு சொன்னால் சிரிப்பு வராதவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும். இதை விட்ட எல்லாம் சூப்பராக யாரும் சினிமாவில் கூட காமெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொப்பனங்கிறது மனிதனுக்கு 1008 விதத்தில் வர்றோம். இதை போட்டு நீ மண்டையை போட்டு குடைந்து அது ஏதோ வருது வர போகுது விடு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட இருந்து வழி நடத்தட்டும். அவர் ஒன்றை சரியான வழியில் நடத்துவார். சொப்பனங்களை குறித்தே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தால் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தால் புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா அதில் போய் மண்டையை குடைஞ்சிட்டு இதை ஊராக எடுத்துகிட்டு போய் எனக்கு இப்படி சொப்பனம் வந்து எனக்கு சொப்பனம் வந்து தெளிவாக தெரிகிற காரியங்களை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த மாதிரி அப்புறம் பேதுரு காவலில் உள்ள ஆவின்னு சொல்கிறாரு. அது என்ன ஆவி? அது இயேசுனார் எங்கே போய் பிரசங்கம் பண்ணார்? இது அது ஒரே இடத்துல தான் வருது. அதுக்கு பிறகு அந்த சம்மந்தம் வேற எங்கேயும் இல்லை. அப்போ அதற்குள்ளே நமக்கு புரிந்து கொள்ளும்படியாக வேறு தகவல் கொடுக்கப்படலை. அப்போ பேதுரு என்ன கான்டெக்ஸ்டில் என்ன சிந்தனையில் எதை மீன் பண்ணி பேசினாலும் நமக்கு பெருசாக வழங்கலை. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் பரலத்துக்கு போக முடியும் கட்டாயமும் கிடையாது. நமக்கு புரிதலுக்கு போதுமான வாய்ப்பு இல்லைன்னா நம்ம விட்டுறணும். அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புன்னு அறிந்து கொள்ளணும். ஆனால் நம்முடைய எண்ணமோ ஆழமான சத்தியம் சொல்லி அவசியமான சத்தியங்களெல்லாம் விட்டுவிட்டு நம்மை பரிசுத்தமாக்குற சத்தியத்தை, நம்ம இரட்சிப்புக்குள் நடத்துகிற சத்தியத்தை, நம்ம விடுவிக்கிற சத்தியத்தை, நம்ம நீதிகள் வாழ்கிற சத்தியத்தை, நம்முடைய நற்குணங்களோடு வாழ்கிற சத்தியத்தை, கனி கொடுக்கிற சத்தியத்தை, இந்த சத்தியத்தில் விட்டுவிட்டு ஆழம் என்று சொல்லி நூதனமான காரியங்களுக்கு நேராக போகிறது. இந்த மாதிரி நூதனமான காரியங்களை பேச நிறைய போதல் இருக்கிறாங்க. நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளும்படியான காரியம் பைபிளில் நமக்கு தெளிவாக இல்லாத பொழுது நாம் அதை விட்டு புரிந்து கொள்ள முடிந்த காரியங்களை புரிந்து கூட அடிப்படையில் வாழணும். ரொம்ப ஆழம்னு போகல என்ன நடக்கும்னா தவறாக உங்களுக்கு அர்த்தத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அது தெரியலை. அவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஆழமான சத்தியம், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது. அவர் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாருங்கிறது என்ன எவிடன்ஸ்? எப்படி வெளிப்பட வேத வார்த்தைகளை வச்சு நீ விளங்க பண்ணணும். சத்தியத்தோடு ஒப்பிட்டு விளங்க பண்ணணும். வேத வார்த்தைகளில் உண்மையான அர்த்தங்களை தேவ ஆவியில் விளங்கப்படுகிறதுன்ற ஒன்று இருக்குது. இதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் இதைத்தான் சொல்கிறாரு, இதுதான் உண்மை, அதை வேறு வசனங்களும் உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லி காட்டுற வேறு. அதுக்கு இப்போ தான் இது உங்களுக்கெல்லாம் விளங்காது, இது விசேஷ அறிவு, ஒரு ஸ்பெஷல் என்லைட்மெண்ட் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் எதையோ ஒன்று அறிய போயிட்டு உங்களை எங்கேயோ மூழ்கடிச்சிட்றாங்க. அதனால் சத்தியத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் அங்கே போய் அறிய போகிறதுனால தவறான அறிவை பெற்றுவிட்டு வந்துவிட்டு அந்த அறிவின்படி வாழ போயிடுறீங்க. ஆனால் தெளிவாக தெரிந்த சத்தியத்தின்படி வாழலை. எனவே ஆழம் என்று அதாவது புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கொடுக்கப்படாத பகுதிகளை எல்லாம் புரிந்து கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பலவிதமான தவறான வழிநடத்தலை கொடுத்து விடும். எனவே முதலாவது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிற வசனங்களை, தெளிவாக கொடுத்துருக்கிற போதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அங்கே போய் அவர் நிறைய விளக்கம் கொடுக்க, அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி ஐயோ அவர் என்னமா விளக்கம் கொடுக்குறாரு. இதுக்கு இது அர்த்தம், அதுக்கு அது அர்த்தம், அது வளைந்திருந்தால் ஒரு அர்த்தம், நிமிர்ந்திருந்தால் ஒரு அர்த்தம், கூனாக இருந்தால் ஒரு அர்த்தம், குவிந்திருந்தால் ஒரு அர்த்தம், வெளியே ஒரு அர்த்தம், உள்ள ஒரு அர்த்தம். ஐயோ அந்த அர்த்தத்தை கேட்டால் அவ்வளவு இருக்குது. அது எல்லாம் உன்னை ஆவிக்கேற்ற வாழ்க்கையில் வளர்க்குதா, உன்னை பரிசுத்தப்படுத்துதா, உன்னை சாட்சியாக்குதா? ஒவ்வொன்றுக்கும் 1008 அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாம். அதுதான் அர்த்தம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனவே தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக தேவன் ஏராளங்கால பைபிளை வச்சுருக்கார். அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக வாழ்வதற்கு அதிக கவனத்தை செலுத்தணும்.